ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் 2026 வீடு கட்டுகிறவர்களுக்கு தினமும் ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் சென்ட்ரிங் ஒர்க்கு அண்ட் காங்கிரீட் போடுவதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சென்ட்ரிங் ஒர்க்கு. இப்போ சுவரில் எல்லா இடத்துலையும் பெல்ட் வந்துடும், எல்லா சுவர்கள்லையும் பெல்ட் வந்துடும். அடுத்து நமக்கு எங்கெங்கே தேவையோ, ஃப்ரண்டில் லாப்ட்டு கண்டிப்பாக தேவை. எல்லா வீடுகள்லையும் முன்னாடி எலிவேஷனுக்காக ஒரு லாப்ட்டு முன்னாடி போடுவோம். அதுக்கடுத்து எங்கெல்லாம் ஜன்னல் வைக்கிறோமோ அங்கெல்லாம் லாப்ட்டு போடுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்காக பெட்ரூமில் லாப்ட்டு, கிச்சனில் எல் ஷேப்பில் லாப்ட்டு, ஹாலில் அதிகமாக எங்கேயும் லாப்ட்டு போட்டது கிடையாது. எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம லாப்ட்டு போடணும். அதுக்கு கம்பி கட்டி பலகடப்பு வேலைகள் சென்ட்ரிங் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கணும். கம்பி வந்து பார்த்திங்கன்னா 10 mm போடலாம், சிரப்ஸ் வந்து 8 mm போடலாம். ஓகே, இது வந்து நமக்கு எங்கெங்கே தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து காங்கிரீட்டு போடும்போது கலவை விகிதம் வந்து மிக்சிங் ரேஷியோ வந்து எப்பயும் போல் காங்கிரீட்டுக்கு என்ன போடுறோமோ அதே போட்டுக்கலாம். சுவரில் எல்லா இடத்துலையும் அந்த 1/2 அடி காங்கிரீட் வந்துடணும். 6 இன்ச்சு அல்லது 5 இன்ச்சு காங்கிரீட் வந்துடும். லாஃப்ட் சன்சைடில் வந்து 2 இன்ச்சிலேருந்து 2.5 இன்ச்சு வரைக்கும் கண்டிப்பான முறையில் போடணும். முன்னாடி எலிவேஷன் சைடெலாம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு காங்கிரீட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா 2 அடி லாஃப்ட் போகிற இடத்துல ஒரு 2.5 இன்ச்சு கண்டிப்பாக போட்டுருங்க. அது போக உள்ளே வந்து நம்ம ரூம்குள்ளே வந்து ரொம்ப கனமாக போட வேண்டிய அவசியம் கிடையாது. 2 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்கிறது தான் போதும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கூட போடுவாங்க. அப்போல்லாம் போடக்கூடாது. 4 இன்ச்சும் போட்டுறக்கூடாது. அதிகமாகவும் போட்டுறக்கூடாது, கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு உள்ள வெளியே அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் சென்ட்ரிங் ஒர்க்கில் இருக்க வேண்டிய விஷயங்கள். வேறு இது இல்லை. காங்கிரீட் போடும்போது ஜல்லி வச்சு என்ன செய்யணும், ஜல்லி இப்போ கிடையாது, கவர் பிளாக் வச்சு அந்த பலகையில் கம்பி ஒட்டாத அளவுக்கு தூக்கி வச்சு பண்ணுங்கள். அடுத்து எங்கெங்கே கிளாம்பு வைக்கணும் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், எங்கெங்கே ஜங்ஷன் பாக்ஸ் வைக்க வேண்டி இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருங்க. ஒரு சில இடத்துல வந்து லோ ரோப்பு பாத்ரூம்லாம் வந்து 7 அடியில் வந்து காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும், அந்த ரூமை மூடுற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே நமக்கு ஜங்ஷன் பாக்ஸ் தேவைப்படும். முன்னாடி ஃப்ரண்டில் லைட்டு வைக்கிறதுக்காக தேவைப்படும், வெளியவும் தேவைப்படும். ஓகே, இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் லிண்டல் சென்ட்ரிங் ஒர்க்கும் காங்கிரீட் போடுவது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த விஷயத்துக்கு பாய்.